इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயரால தொகுத்து வழங்கப்பட்ட ஆரிய சரித்திரம் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து நம்ம நிறைய ஆக்கியானங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த புத்தகத்துல பார்த்தோம்னா மொத்தம் அவர் 40 ஆக்கியானங்களை நம்மளுடைய இதிகாசங்கள் புராணங்கள்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கார். நம்ம இப்ப மார்க்கண்டேய புராணத்துல உள்ள ஹரிஷ்சந்திரோபாக்கியானம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஹரிஷ்சந்திரன் அப்படின்னா எல்லாருக்குமே இப்ப தெரியும். என்ன, ரொம்ப ஒருத்தர் உண்மையை பேசினா பெரிய ஹரிஷ்சந்திரனானி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோ ஹரிஷ்சந்திரன் எப்படி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த உண்மையை விடல, உயிருக்கே ஆபத்து வந்தா கூட நான் என்னோட சத்தியத்துல இருந்து தவற மாட்டேன் அப்படிங்கிற நின்னதுனால அவருடைய பேரானது இப்ப கூட புகழா இருக்கு, ரொம்ப புகழோட இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இந்த ஹரிஷ்சந்திரனோட உபாக்கியானமானது மார்க்கண்டேய புராணத்துல இருக்கு. மார்க்கண்டேய புராணம்னா இந்த தேவி மகாத்மியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. அதுல இந்த ஹரிஷ்சந்திரோபாக்கியானம் பார்த்தோம்னா 7, 8 அப்படின்னு 2 அத்தியாயத்துல வருது. இந்த மார்க்கண்டேய புராணம் நிறைய அத்தியாயங்கள் இருக்கு. மொத்தம் 137 அத்தியாயங்கள் இருக்கு, 7000 ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடி சத்திய பரிபாலனம் அப்படின்னு பார்க்கும்போதுல பார்த்தோம். சோ சத்தியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஹரிஷ்சந்திரோபாக்கியானமானது 7, 8 அப்படிங்கிற 2 அத்தியாயங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஜெய்மினி மகரிஷியானவர் முதல்ல வரும்போது முதல் அத்தியாயத்துல மார்க்கண்டேயர்கிட்ட வந்து கேக்குறார், எனக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு இந்த மகாபாரதத்துல, அதனால குருவா இருக்கிற நீங்கள் எனக்கு அதை நிவர்த்தி பண்ணணும்னு மெயினா அவர்கிட்ட இருக்கிற 4 சந்தேகங்களை கேக்குறார். நிர்குணனா இருக்கிற மகாவிஷ்ணு ஏன் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரா இந்த மனித பிறவி எடுக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, திரௌபதி ஏன் 5 பாண்டவர்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு இன்னொரு கேள்வி. 3வது கேள்வியானது, பலராமருக்கு எப்படி பிரம்மஹத்தி தோஷம் வந்தது, அவர் ஏன் தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போனார் அப்படிங்கிறது 3வது. 4வது கேள்வி என்னன்னா, திரௌபதிக்கு 5 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். அந்த 5 பேருமே திருமணமும் ஆகவில்லை, நல்ல குணங்கள் எல்லாம் இருந்தது, பாண்டவர்களோட புத்திரர்கள் அவர். அப்படி இருந்தும் அநாதைகளா யாரும் காப்பாற்றுறதுக்கே யாரும் இல்லாதவர்கள் மாதிரி எப்படி இறந்தார்கள் அப்படின்னு கேக்குறாரு இந்த 4 கேள்விகளை. அப்புறம் மார்க்கண்டேயர் அவரை ஜெய்மினிய, நீ இந்த தர்ம பக்ஷிகள் 4 இருக்கு அதுகிட்ட கேளுன்னு அனுப்பிடுறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஹரிஷ்சந்திரோபாக்கியானம் இந்த 4வது கேள்விக்கு பதிலா வருது. எப்படி திரௌபதிக்கு 5 புத்திரர்கள் பிறக்கிறார்கள், அவர்களுக்கு திருமணமும் ஆகவில்லை, ரொம்ப நல்ல குணவான்களா இருந்தாலும் ஏன் அவர்கள் யாரும் காப்பாற்றுவதற்கு இல்லாம இறந்து போனார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலா இந்த ஹரிஷ்சந்திரோபாக்கியானம் இருக்கு. அதை ஆரம்பிக்கிறது இந்த தர்ம பக்ஷிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. தர்மத்தை அறிந்த இந்த பக்ஷிகள் சொல்றது, தர்ம பக்ஷிண ஊச்சுஹு ஹரிஷ்சந்திரேதி ராஜர்ஷிஹி ஆசீத் திரேதாயுகே புரா தர்மாத்மா பிருத்திவிபாலஹ புரோலசத் கீர்த்திருத்தமஹ. ஹரிஷ்சந்திரன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். ராஜா எப்படி அப்படின்னா, ராஜர்ஷிஹி, ராஜாவாகிறது தான் நல்ல சுகமா இருக்கிறதுக்கும் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கும்னு இல்லையா, ராஜாங்கிறவர் ராஜ ரிஷியா இருந்தார். ரிஷிகள் மாதிரி தன்னுடைய பிரஜைகளை காப்பாத்துறதுக்காக இருந்த அந்த ராஜாவானவர் முன்னாடி திரேதா யுகத்துல இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர், தர்மாத்மா, தர்மத்திலேயே நிஷ்டையோட இருக்கிற அவர் பிருத்திவி பாலக, அப்படி இந்த எல்லா பூமியையும் அவர் பாலிச்சுண்டு வந்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அவர் இருந்த காலம் எப்படி இருந்தது, நம்ம ராமராஜ்யம்னு சொல்றோமே, அவருடைய மூதாதையர் தானே இவர். அவர் ந துர்பிக்ஷம் நச்ச வியாதிஹி நா கால மரணம் நிருணாம் நா தர்ம ருச்சய பௌராஹா தஸ்மின் சாசதி பார்த்திவே. அந்த பார்த்திவகா, அந்த ராஜாவானவர் ஆண்டு கொண்டு வரும்போது அங்க எங்கேயும் துர்பிக்ஷமே இல்லையாம், பசி பட்டினி அப்படின்னு ஒன்றும் இல்லையாம், வியாதிகளும் இல்லையாம், அகாலமா மரணம் அப்படிங்கிறதும் இல்லையாம், அதர்ம ருச்சியில இருக்கிற மக்களும் இல்லையாம். ஏன்னா யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்ற மாதிரி
ராஜா எந்த வழியில இருக்கிறாரோ அதே மாதிரி தானே இந்த பிரஜைகளும் அவரை அனுவர்த்தனம் பண்ணுவார்கள். அதனாலதான் நம்மளுடைய இந்திய இதுல எப்படி ராஜா இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்கு இதெல்லாம் உதாரணமா இருக்கு. அப்படி இருந்தார்களாம் அங்க உள்ள ஜனங்கள். பபூவுர் ததோன்மத்தா தன வீரிய தபோத்மதைஹி நாஜாயந்த ஸ்திரியश्चैव காஷ்சித் பிராப்த யவ்வனாஹ காஷ்சித் அப்பிராப்ய யவ்வனாஹ பபூர். அதனால அவரு அங்க ராஜா எல்லாம் நான் பண்றேன் நல்லா பண்றேன்னு அவருக்கு எந்த அகந்தையும் கிடையாதாம். தனம் இருக்கு, வீரியம் இருக்கு, தபஸ் இருக்கு. அதனால அவருக்கு அகந்தையும் வந்தது இல்லையா. அங்க ஸ்திரீகள் எல்லாம் கூட எப்படி இருந்தார்களாம், யவ்வன பருவம் வராமல் யாரும் குழந்தைகள் வரதோ அந்த மாதிரி கெட்ட நடவடிக்கை எல்லாம் போகாதவர்களாகவும் எல்லோரும் நல்லவர்களாக இருந்தார்களாம். அப்போ ஒரு சமயம் என்னாச்சா, இவர் மிருக வேட்டைக்காக இந்த ஹரிಶ್ಚಂದ್ರ ராஜாவானவர் இந்த காட்டுக்கு போறாராம். அப்ப ச கதாச்சின் மகாபாஹு அரண்யேனு சரண் மிருகம் சுஷ்ராவ சப்தம் அசகிருத்து திராயஸ்வேதி ச யோஷிதாம். அப்படி போகும்போது அசகிருத்து ஒரு வாட்டி இல்ல நிறைய சமயம் அவருக்கு கேக்குறதாம், திராயஸ்வ எங்களை காப்பாற்று காப்பாற்றுன்னு. யோசித்து அப்படின்னா பெண்களுடைய குரலானது இவருக்கு கேக்குறதாம். ஏதோ ஒரு பெண்ணானவள் அப்படி என்னை ஒரு வாட்டி நிறைய வாட்டி கதறாளாம், என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்ற குரலானது இவருக்கு கேக்குறதாம். சவிஹாய மிருகம் ராஜா மா பைஷீரத்ய பாஷத மயி சாசதி துர்மேதாக கோயமன்யாய விருத்திமான். அவர் மிருக வேட்டையாவது ஒண்ணாவது அப்படி எல்லாத்தையும் விட்டாராம். விட்டுட்டு மாபைஷீஹி பயப்படாதே பயப்படாதே அப்படின்னு கத்துறாராம். நான் இங்க ஆண்டுன்னு இருக்கும் போது எவனுக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்கு இந்த மாதிரி ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்துறதுக்கு? பயப்படாதே பயப்படாதேன்னு கத்திட்டு இவர் போறாராம். தத்கிரந்திதானுசாரீச்ச சர்வாரம்ப விகாத கிருத்து ஏதஸ்மின் அந்தரே ரௌத்ரஹா விக்னராட் சமச்சிந்தயத்து. இப்படி இந்த அலறலுக்கு பின்னாடி அவர் போறதுதான் அவருடைய எல்லா கஷ்டங்களுக்கும் ஆரம்பமா போகிறதாம். ஏன்னா இது என்னத்தினால அப்படின்னா, ஒரு விக்னராட், இந்த தடைகள் எல்லாம் ஒரு வேலைக்கு பண்ணும்போது வருமே, அது மாதிரி அந்த தடைகளுடைய ஒரு அதிபதியா இருக்கிறவர், ஆஹா இந்த ராஜா வந்தானா அப்படின்னு யோசிச்சாராம். சமச்சிந்தையத்து, இது யார் இந்த தடைகளோட அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா, விஸ்வாமித்ரோயம் அதுலம் தப ஆஸ்தாய வீரியவான் பிராகசித்தா பவாதீனாம் வித்யா சாதயதி விரதி. விஸ்வாமித்ரர் அப்படின்னு அதுலம், அவருக்கு ஒரு சமம்னு ஒருத்தர் கிடையாது. அப்படிப்பட்ட அவர் தபஸ் உள்ள வீரியவானா இருக்கிற அந்த விஸ்வாமித்ரர் எல்லாம் நிறைய சித்திகளை அடையறதுக்காக அங்க பயங்கர விரதத்தோட இருக்காராம். அவர் அந்த சித்திகள் எல்லாம் ரொம்ப சுலபமா கிடைச்சிடுமா என்ன? அந்த சித்திகளை எல்லாம் அடக்க முயலும் போது அந்த சித்திகள் எல்லாம் கத்துறதான், காப்பாத்து காப்பாத்து, ஏன்னா இவர் அடக்கிட்டா நம்மளால திரும்பி வெளியில வர முடியாதே அப்படின்னு கத்துற சத்தம் தான் அந்த ராஜாக்கு கேட்டிருக்கு. சாத்தியமானாஹா க்ஷமா மௌன சித்த சம்யமினா முனா தாவை பயார்த்தா கிரந்தந்தி கதம் காரியமிதம் மயா. அப்போ இவரோ க்ஷமா மௌனம் சித்த சம்யமனம் அப்படி எல்லாம் இருக்கிறவர். அவர் இந்த மாதிரி இதுகளை அடக்கிறதுக்காக போகும்போது அதெல்லாம் பயத்தினால துக்கம் பட்டுண்டு அப்படி கத்துறது இந்த சித்திகள் எல்லாம். தேஜஸ்வி கௌஷிக ஸ்ரேஷ்டா பயமஸ்ய சுதுர்பலாஹ க்ரோஷந்தேதாஸ்ததா பீதாஹ துஷ்பாரம் பிரதிபாதி மே. இந்த குஷிக வம்சத்துல இந்த ராஜாவானவர் ஸ்ரேஷ்டா தேஜஸ்வி, ரொம்ப பெரிய ஆள். அவர் தேஜஸ்வி. நாமோ எப்படிப்பட்டவர்கள்? இந்த சித்திகள் எல்லாம் சுதுர்பலாக, நமக்கு ரொம்ப துர்பலமானவர்கள். அதனால பீதாக ரொம்ப பயந்து போய் இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில தப்பிக்கிறதுங்கிறதுனால எல்லாம் கத்தர்தான். அதவாயம் நிருபः பிராப்தः மா பைரிதி வதன் முகுஹு இமமேவ பிரவிஷ்யாஷு சாதயிஷ்யே யதேப்சிதம். இப்ப இந்த நிருபன், இந்த ராஜாவானவர் மாபைஷி பயப்படாதே பயப்படாதேன்னு இவர் வந்திருக்கார். வதன் முகுஹு திரும்பி திரும்பி சொல்லிட்டு வர்றாரா ராஜா. அது அந்த இதுகளும் கத்தின்னு இருக்கு, இந்த ராஜாவும் பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி வந்ததுனால நமக்கு இப்ப நல்ல ஒரு சமயம் கிடைச்சிடுது. அதனால நமக்கு இவனை அடிமையா போக, இந்த விஸ்வாமித்திரருக்கு அடிமையா இல்லாம மாதிரி ஒரு கிடைக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பமானது நமக்கு கிடைச்சது அப்படின்னு நினைச்சுக்கிறது அந்த சித்திகள். இதி சஞ்சிந்திய ரௌத்ரேண
விக்னராஜேன வைத்ததः தேனாபிஷ்டோ நிருபः கோபாத் இதம் வச்சனம் அப்ரவீத். அப்படி அந்த விக்னராஜனான அந்த தடைகளோட அதிபதியானவன் இப்படி நினைச்சுட்டு அவன் அந்த நிருபனை ஆட்டி வைக்கிற மாதிரி அந்த ராஜாவானவர் கோபாத்து, ராஜாவுக்கும் கோபம், ஆஹா என்னுடைய தேசத்துல இப்படி யாரு தப்பு செய்யறது அப்படின்னு இந்த ராஜாவை சொல்ல வைக்கிற மாதிரி ராஜா கேக்குறார். கோயம் பத்னாதி வஸ்திராந்தே பாவகம் பாபகிருண்ணரஹா பலோஷ்ண தேஜசா தீப்தே மயி பத்யா உபஸ்திதே. யாருக்கு அந்த தைரியம்? ஒரு நெருப்பு இருக்குன்னா அதை யாராவது துணியால அணைக்க முன்படுவானா இல்ல துணியில அந்த நெருப்பத்தான் முடிப்பானா? அப்படி யார் அவன் அப்படி ஒரு தைரியத்தோட இருக்கிறவன்? பல உஷ்ண தேஜசா தீப்தே, நான் இங்க பத்தியா இருக்கேன், நான் பத்தியா எல்லாரையும் அடக்குபவனா இந்த ராஜா நான் இருக்கும் போது யாருக்கு இந்த அளவு தைரியம் வந்தது இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய அப்படின்னு கேட்டுட்டே இந்த ராஜா ஓடி வரார். சோத்யமத்கார்முகாக்ஷேப விதீபித திகந்தரைः ஷரைர்விபின்ன சர்வாங்கः தீர்க்கம் நித்ராம் பிரவேக்ஷ்யதி. அந்த யார் இந்த ஒரு கெட்ட காரியம் பண்ணினாலும் என்னுடைய கார்முகம், என்னுடைய பில்ல எடுத்துட்டேன், அதுலேந்து இந்த எல்லா திக்கும் எரியற மாதிரி நான் அம்பை விடுவேன், அவன் அதனால அவனுடைய சர்வாங்கமும் பின்னமாயி விழப்போறான், தீர்க்கம் நித்ராம் நல்ல இறந்து போக போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். விஸ்வாமித்ரரும் அவர் தபஸ்ல இருக்க, இது கேட்கறது அவருக்கு. விஸ்வாமித்ரஸ்ததः க்ருத்தः ஸ்ருத்வா தன் நிருபதேர்வச்சः க்ருத்தே சர்ஷிவரே தஸ்மின் நேஷுர்வித்யாஹ க்ஷணேன தாஹ. விஸ்வாமித்ரருக்கு நல்ல கோபம் வருது அவருக்கு. இது யாரு இந்த ஒரு நடுவுல இப்படி ஒரு ஆள் வருது? அந்த ராஜாவோட வச்சனத்தை கேட்டுட்டு ரொம்ப கோபம் வந்து இவர் கோபம் வந்து இவருடைய நிஷ்டை கலைஞ்ச உடனே அந்த வித்யைகள் எல்லாம் கூட க்ஷணேன உடனே மறைஞ்சு போயிடுறது, இவருக்கு அடிமையா இல்லாம போயிடுறது. சச்சாபி ராஜா தம் திருஷ்டுவா விஸ்வாமித்ரம் தபோநிதிம் பீதः பிராவேபதாத்யர்த்தம் சஹசாஸ்வத்த பர்ணவத். இப்பதான் ராஜா பாக்குறாரு, ஆஹா இந்த விஸ்வாமித்ரரா தபோநிதி, தபசையே நிதியா வச்சுட்டு இருக்கிற இந்த விஸ்வாமித்ரரா இருக்கிறதுன்னு பயங்கரமா பயந்து போறாராம், பயந்து நடுங்குறாராம். எப்படி நடுங்குறாராம்? அஸ்வத்த பர்ணவத்து, இந்த அரச இலை காத்தடிச்சா எப்படி நடுங்குமோ அந்த மாதிரி இந்த ராஜா விஸ்வாமித்ரரை பார்த்துட்டு பயப்படுறாராம். ததுராத்மன்னிதி யதா முனிஸ்திஷ்டேதி சாப்ரவீத் ததஸ்த ராஜா வினயாத் பிரணீபத்யாப்யபாஷத. ஹே துராத்மன், முனி என்ன சொல்றாரு அந்த முனிவருக்கு? ஹே துராத்மன் திஷ்ட நில்லு அப்படின்னு சொல்றாரு அந்த முனிவர். உடனே அந்த ராஜா வினயம், அவ்வளவு வினய பாவத்தோட இருக்கிற அந்த ராஜா ரொம்ப மரியாதையோட அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்றாராம். பகவன் ஏஷ தர்மோ மே நாபராதோ மம பிரபோ ந க்ரோதும் அர்ஹசி முனே நிஜ தர்ம ரதஸ்ய மே. ஹே பகவன், நீங்கள் பெரிய ஆள் இல்லையா, அவர் இவ்வளவு பெரிய தபஸ்வி, இது என்னுடைய தர்மம், யாரோ என்னை காப்பாத்துன்னு சொன்னா எனக்கு தெரியல, அதனால என்னுடைய தர்மம் அது, அதனால நான் என்ன அபராதா, நான் ஒன்னும் தப்பெல்லாம் செய்யல பிரபு, நான் குரோதம் ரகசியம், அதனால நீங்க கோவிச்சு கொள்ள கூடாது, ஏன்னா நான் என்னுடைய ஸ்வதர்மம்னு ஒருத்தருக்கும் இருக்கு இல்லையா, ராஜாவோட தர்மத்தை தானே நான் செஞ்சேன், அதனால என் தர்மத்தை செய்யற எனக்கிட்ட நீங்க கோவிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாராம். தாத்தவ்யம் ரக்ஷிதவ்யம் ச தர்மஜ்ஞேன மணிமஹீக்ஷிதா சாபம் சோத்யம்ய யோத்தவ்யம் தர்மசாஸ்திரானுசாரதா. ஒரு ராஜாவானவன் கேட்டவர்கள் யாராவது தயைன்னு கேட்டா அதை கொடுக்கணும், கஷ்டப்படுறவர்களை எல்லாம் ரட்சணை பண்ணணும், தர்மஜனா இருக்கணும், தர்மம் தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு. அப்படி அதனாலதான் என்னுடைய வில்லை நான் தூக்கினா அதை நான் வச்சு மற்றவர்களை காப்பாத்துறதுக்கு தானே செய்யணும், அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன்னு ரொம்ப பவ்யமா கேட்டுக்கிறார், வினயத்தோட கேட்டுக்கிறார். ஆனா விஸ்வாமித்திரருக்கு பயங்கர கோபம் வருதான். விஸ்வாமித்ர உவாச்ச தாத்தவ்யம் கஸ்ய கே ரக்ஷ்யாஹ கைர்யோத்தவ்யம் ச தே நிருப க்ஷிப்ரமேதத் சமாக்ஷக்ஷ்வ யத்ய தர்ம பயம் தவ. கஸ்ய தாத்தவ்யம், நீ யாருக்கு தானம் கொடுக்கணும், கே ரக்ஷ்யாக யார நீ காப்பாத்தணும், கைர் யோத்தவ்யம் நீ யாரு கூட சண்டை போடணும், ஏன் இருப்ப இதெல்லாம் நீ யாருக்காக செய்யணும், க்ஷிப்ரம் உடனே எனக்கு இதெல்லாம் சொல்லு, உனக்கு அதர்ம பயம் இருந்ததுன்னா, உனக்கு அதர்மத்துல பயம் இருந்ததுன்னா உடனே எனக்கு சொல்லு, நீ என்ன தானம், யாருக்கு தானம் கொடுக்கணும், யார காப்பாத்தணும், யாரோட சண்டை போடணும், இதெல்லாம் எனக்கு உடனே சொல்லு அப்படின்னு கேட்கிறார் விஸ்வாமித்ரர். அப்ப ஹரிಶ್ಚಂದ್ரன் ரொம்ப பவ்யமா பதில் சொல்றார். ஹரிಶ್ಚಂದ್ರ உவாச்ச
दातव्यं विप्रमुखेभ्यः ये चान्ये कृशवृत्तयः रक्ष्या भीता सदा युद्धம் கர்த்தவ்யம் பரிபந்திபிஹி. யாருக்கு நான் தாத்தவ்யம் கொடுக்க வேண்டியது? யாருக்கு? விப்ரமுக்கியர்களுக்கு. யாரெல்லாம் நல்ல சிரேஷ்டமான பிராமணர்கள் இருக்கார்களோ அவர்களுக்கு கொடுக்கணும். இல்லாட்டி கிருஷவிருத்தையா ரொம்ப தீனமா ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கிறவர்களுக்கு கொடுக்கணும். யாரை நான் காப்பாத்தணும் அப்படின்னா பீதாக, யார் பயந்துட்டு இருக்காளோ அவர்களை நான் காப்பாற்றணும். யுத்தம் யாருக்கிட்ட பண்ணணும் அப்படின்னா எதிரிகள் யார் இருந்தாலும் அவர்களிடம் நான் யுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஹரிಶ್ಚಂದ್ரர் சொல்றார். விஸ்வாமித்ர உவாச்ச எதி ராஜா பவான் சம்யக் ராஜதர்மம் அவேக்ஷதே நிர்வேஷ்டு காமோ விப்ரோஹம் தயிதாம் இஷ்ட தட்சிணா. சரி ராஜா, உனக்கு அப்ப நீ இதெல்லாம் தர்மம் எல்லாம் உனக்கு நல்லா தெரியறது இல்ல. அப்போ நானோ என்னை அப்படிப்பட்டவன் மோட்சத்தை விரும்புற ஒரு பிராமணன். அதனால எனக்கு என்ன தட்சிணை வேணுமோ அதை நீ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். இதை கேட்டோடனே ராஜாக்கு ஆஹா, தட்சிணை தானே கேட்கிறார், நம்மளோ பெரிய பிருத்திவியே ஆள்றவர், கொடுத்துடலாமே அப்படின்னு ஹரிಶ್ಚಂದ್ரன் நினைச்சுக்கிறார். இதை இந்த பட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறது. அது சொல்றது, பக்ஷிண ஊச்சுஹு ஏதத் ராஜா வச ஸ்ருத்வா பிரஹிஷ்டேனாந்தராத்மனா புனர்ஜாதம் இவாத்மானம் மேனே பிராஹச்ச கௌஷிகம். இப்படி இந்த ராஜாவானவர் இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பாடி திரும்பி நமக்கு உயிர் வந்தது. ஏன்னா இவர் திடீர்னு வேற ஏதாவது நமக்கு சாபம் கொடுத்துட்டா என்ன பண்ணறது? அவரோ பெரிய தபஸ்வி இல்லையா? அதனால ஏதோ கேட்டார், அவ்வளவுதான். அதனால திரும்பி பிறந்தா மாதிரி சந்தோஷப்பட்டாரா அந்த ராஜா. உச்சியதாம் பகவன் யத்தே தாத்தவ்யம் அவிசங்கிதம் தத்தமித்யேவ தத்வித்தி யத்யபி ஸ்யாத் சுதுர்லபம். நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சுட்டேன், அதனால அது கொடுத்ததாகவே ஆயிடுறது. அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ, துர்லபம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கூட நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க அப்படிங்கிற. இரண்யம் வா சுவர்ணம் வா புத்திர புத்ரி கலேவரம் பிராணா ராஜ்யம் புரம் லக்ஷ்மி எதபிப்ரேதமாத்மனஹா. எல்லாருக்கும் அதிக பற்று எதுல இருக்கும் அப்படின்னா இரண்யம், நிறைய பணம் வேணும். சுவர்ணம் இல்ல, என்னுடைய புத்திரன், என்னுடைய புத்திரி, என்னுடைய இந்த உடம்பு, அதுல எல்லாம் நிறைய பேருக்கு உண்டு பிராணன். ஐயோ இந்த பிராணன் போயிடுத்துனா என்ன பண்ணாருதுன்னு இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க என்ன கேட்கிறேன்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற. விஸ்வாமித்ர உவாச்ச ராஜன் பிரதிகிரஹீதோயம் யஸ்தே தத்த பிரதிகிரஹ பிரயச்ச பிரதமம் தாவது தட்சிணாம் ராஜசூயிகீம். சரி, நான் ஏற்றுக்கொண்டேன். நீ என்ன கொடுக்குறேன்னு சொன்னிய, நான் ஏத்துக்கிறேன். முதல்ல எனக்கு இந்த ராஜசூய யஜ்ஞம் பண்ணணும், அதுக்கு வேண்டிய தட்சிணையை நீ கொடுக்கணும். தாவது தட்சிணா, எவ்வளவு ராஜசூய யஜ்ஞம் பண்ணறதுக்கு என்ன தட்சிணை வேணுமோ அதை நீ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிற. ராஜோவாச்ச பிரம்மன் தாமபி தாஸ்யாமி தட்சிணாம் பவதோ ஹ்யஹம் பிரியதாம் த்விஜசார்தூல யஸ்தவேஷ்ட பிரதிகிரஹ. ஆஹா, ஹே பிரம்மன், தாமப்பி அதையும் கொடுக்குறேன். நீங்க கேட்ட இந்த தட்சிணை இருக்கு இல்லையா, அதையும் கொடுக்குறேன். அதை தவிர நீங்க என்ன தானம் வேணும்னு கேட்டீங்களே அதை கேளுங்கோ, அதையும் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் இந்த ராஜா. விஸ்வாமித்ர உவாச்ச சசாகராம் தராமேதாம் சபூபிருத் கிராமபத்தனாம் ராஜ்யம் ச சகலம் வீர ரதாஸ்வகஜ சங்குலம். சரி, என்ன நீ கேட்ட தானம் என்ன வேணும்னு, இந்த தரா, இந்த பூமி இருக்கே சாகரத்தோட அப்படியே நிறைய கடல் சூழ்ந்த இந்த பூமியானது எனக்கு வேணும். அதுல என்னெல்லாம் இந்த கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் இருக்கே அந்த உள்ள பூமி எனக்கு வேணும். ராஜ்யம் சகலம், உன்னுடைய முழு ராஜ்யமும் எனக்கு வேணும். அதுல வீர ரத அஸ்வ கஜ அப்படி எல்லா படைகளும் இருக்கே, காலாட்படை, கஜப்படை, ரதப்படை, இந்த அஸ்வப்படை, அதோட சேர்ந்து எனக்கு உன்னுடைய தேசமானது வேணும் அப்படின்னு கேட்டுக்கிற. கோஷ்டாகாரம் ச கோஷம் ச யச்சான்யத் வித்யதே தவ வினா பாரியாம் ச புத்திரம் ச ஷரீரம் ச தவ அனக. ஹே அனக அப்படின்னு கூப்பிடுற. அனக அப்படின்னா பாப்பமற்றவனே, எனக்கு உன்னுடைய கோஷ்டம், உன்னுடைய அந்த இதெல்லாம் பணம் எல்லாம் நீ வச்சிருப்பிய கஜானா கோஷம், அந்த கோஷமும் வேணும். அப்புறம் எதெல்லாம் உன்னோடதுன்னு நீ நினைக்கிறியோ அதெல்லாம் எனக்கு வேணும். எது மட்டும் வேண்டாம் அப்படின்னா, உன் பாரியே எனக்கு வேண்டாம், உன் புத்திரன் எனக்கு வேண்டாம், உன்னுடைய இந்த சரீரம் அதுவும் எனக்கு வேண்டாம், அதை தவிர எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிற. தர்மம் ச சர்வ தர்மஜ்ஞ யோ யாந்தமனுகச்சதி பகுனா வா கிமுக்தேன சர்வமே தத் பிரதீயதாம்.
நீ எப்படிப்பட்டவன்? சர்வ தர்மஜா, எல்லா தர்மங்களையும் தெரிஞ்சவன். அதனால நீ அந்த இன்னொன்னு என்னன்னா, நீ தர்மம் யாந்தம் அனுகச்சதி, நீ தர்மத்தையே நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். அப்படிப்பட்ட உங்ககிட்ட கிம் பகுனாயுக்தம், இன்னும் நான் என்ன அதிகமா கேட்கறது? சர்வமேதத் பிரதி, உன்கிட்ட என்ன இருக்கோ சர்வமா என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்டுக்கிற. पक्षिण ऊचुः प्रहृष्टेनैव मनसा सोऽविकारमुखो नृपः तस्यर्षेर्वचनं श्रुत्वा ததேத்யாக கிருதாஞ்சலிஹி. இப்படி ஒண்ணு கேட்டா உடனே மனசெல்லாம் கோணறது இல்லையா? நம்ம கிட்ட பிடிச்சதா ஒண்ணு கொடுக்கறதுக்கு, நம்ம கிட்ட யார்கிட்டயாவது தானம் கொடுக்கணும்னா எது பிடிக்கலையோ அதை கொடுக்கறதுக்கு தான் நிறைய பேர் முற்படுவோம். ஆனா இவர் என்ன பண்றாராம், உன்னுடைய சர்வஸ்வத்தையும் கொடுன்னு கேட்ட உடனே சந்தோஷமா பிரஹிஷ்டேன சந்தோஷ மனசோட கொடுக்கறாராம். அவர் முகத்திலையும் அவிகாரக, எந்த ஒரு விகாரமும் வரலையா அந்த ராஜாக்கு. சரி ததா இத்தியாக, அப்படியே செய்கிறேன் அப்படின்னு கிருதாஞ்சலி அவர்கிட்ட வணக்கத்தோட சொல்லிட்டு கிளம்புறாராம் இந்த ராஜா. அப்படி சொல்றாராம். விஸ்வாமித்ர உவாச்ச சர்வஸ்வம் யதி மே தத்தம் ராஜ்யம் உர்வி பலம் தனம் பிரபுத்வம் கஸ்ய ராஜர்ஷே ராஜ்யஸ்தே தாபசே மயி. எப்படி கூப்பிடுறாருன்னா, இந்த விஸ்வாமித்ரரானவர் அவரை ஹே ராஜர்ஷே, ராஜாவா இருந்தா கூட ரிஷியோட மனோவிருத்தியோட இருக்கிற ஹே ராஜர்ஷே, நீ எல்லாம் எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்ட. எதெல்லாம்? ராஜ்யம், இந்த ராஜ்யத்தை, உருவி இந்த எல்லா பூமியையும், பலம் உன்னுடைய சேனைகள், தனம் உங்ககிட்ட இருக்கிற தனம் எல்லாத்தையும். அப்போ யாரு பிரபுத்துவம், யாரு பிரபு, யாரு இதுக்கெல்லாம் பிரபுன்னு சொல்லிக்கணும் அப்படின்னு நீ எனக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறார். அப்போ ஹரிஷ்சந்திர உவாச்ச யஸ்மின்னபி மயா காலே பிரம்மன் தத்தா வசுந்தரா தஸ்மின்னபி பவான் சுவாமி கிமுதாத்ய மஹீபதிஹி. இதுல என்ன பிரம்மன் ஒரு இது, நானும் உங்களுக்கு இந்த வசுந்தரா, இந்த பூமியே கொடுத்துட்டேன், அதனால நீங்கள் தான் சுவாமி அப்படின்னு சொல்றார். விஸ்வாமித்ர உவாச்ச யதி ராஜன் த்வயா தத்தா மம சர்வா வசுந்தரா யத்ர மே விஷயே ஸ்வாமியம் தஸ்மான் நிஷ்கிராந்தும் அர்ஹசி. சரி ஏ ராஜன், நீ என்ன சொன்ன? எல்லா சர்வா வசுந்தரா மயா தத்தா, இந்த எல்லா பூமியும் எனக்கு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்ற. அப்படின்னா நீ என்ன பண்ணணும் இப்போ கேட்டா, இது நிஷ்கிராந்தும் அர்ஹசி, வெளியில போ அப்படின்னு சொல்றாரு இவர். நீ இப்பவே வெளியில போ. என்ன நீ எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறது, வெறும் உன் உடம்பு, உன்னுடைய இந்த பாரியை, உன் புத்திரன், அவனை விட்டுட்டு மிச்சம் எல்லாம் விடணுங்கிற. ஸ்ரோணி ஸ்ரூத்ராதி சகலம் முக்த்வா பூஷண சங்கிரகம் தருவல்கலமாபத்ய சக பத்னியா சுதேனச்ச. உன்னோட ஸ்ரோணி சூத்திரம், இந்த இடுப்புல கட்டின்னு இருக்கே கட்டி சூத்திரம், அதை கூட நீ அங்க அவுத்து வச்சுட்டு போயிடுங்கிறார். உன்னுடைய என்ன பூஷணம், என்னெல்லாம் நீ போட்டுன்னு இருக்கியோ, ஏன்னா ராஜாவாச்சே, என்னெல்லாம் நீ போட்டுன்னு இருக்கியோ அதெல்லாம் வச்சுக்கோ, இங்கேயே வச்சுடும். தருவல்கலம், இந்த இது இருக்கே, இந்த மர ஊரி இருக்கே, அதை மட்டும் போட்டுண்டு உன்னுடைய பத்னியையும் சுத்தன் புத்திரனையும் கூட்டிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுற. இதெல்லாம் எதுக்கு நம்ம பாக்குறோம்னா, இப்படி யாரும் இப்ப கேட்க போறது இல்லை. ஆனா இப்படி எல்லாம் கேட்கிற சந்தர்ப்பம் வந்தா கூட இதை விட சின்ன கஷ்டத்திலேயே எப்படி மனம் துவளாம நம்ம அப்பயுமே சத்தியத்தை காப்பாத்தணும்னு சொல்ற மாதிரி இருக்கு இதெல்லாம். பக்ஷிண ஊச்சுஹு ததேதி சோக்த்வா கிருத்வா ச ராஜா கந்தும் பிரச்சக்ரமே ஸ்வபத்னியா சைப்யயா சார்த்தம் பாலகேனாத்மஜேன ச. சரி அப்படியே செய்கிறேன் ததா இதி உக்த்வா, அந்த ராஜா சரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பத்னியான சைப்யோடையும் பாலகன், சின்ன குழந்தை இருக்காரு அவருக்கு, அவனையும் கூட்டிட்டு கிளம்புறார்களாம். பிரஜதஸ்ததோருத்வா பந்தானம் பிராஹதம் நிருபம் க்வ யாஸ்யசீத்யதத்வா மே தக்ஷிணாம் ராஜசூயிகீம். இப்ப அவர் என்ன பண்றாரு, இவர் கிளம்புறத நடுவுல நிக்கிறாராம், நடுவுல தடுத்து நிக்கிறாரு. ஏன்றிப்ப ஏ ராஜா, நீ என்ன என்கிட்ட முதல்ல சொன்ன? ராஜசூய யாகத்து, ராஜசூய யாகத்துக்கு நிறைய தனம் வேணும். நம்ம மகாபாரதத்திலயும் பார்த்திருப்போம், அவர் எப்படி தர்மபுத்திர ராஜசூயம் யாகம் பண்றாருன்னா, தன்னுடைய 4 தம்பிகளையும் 4 திசைக்கு அனுப்பி அவ்வளவு பணத்தை சேகரிச்சுட்டு வர சொல்வார். அப்படி இவரோ, இந்த ஹரிஷ்சந்திர ராஜாவோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்ப கேக்குறார், என்னுடைய தட்சிணை ராஜசூய யாகத்துக்கு எனக்கு வேணுங்கிற தட்சிணை கொடுக்குறேன்னு சொன்னியே, எப்ப நீ கொடுப்ப அப்படின்னு கேக்குறார். நீ கொடுக்காம நீ பாட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றியே அப்படின்னு கேக்குறார். ஹரிஷ்சந்திர உவாச்ச பகவன் ராஜ்யமே தத்தே தத்தம் நிஹத கண்டகம் அவசிஷ்டமிதம் பிரம்மன்ய அத்யத்ரேஹத்ரயம் மம. ஹே பகவன், இந்த உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேனே இந்த ராஜ்யம் நிஹத கண்டகம், உங்களுக்கு எதிரி எவனாவது சண்டை போட வருவான் அப்படின்னு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு தேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கேன். என்கிட்ட இப்ப என்ன இருக்குன்னா, இந்த தேகத்ரயம், என்னுடைய இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம்னு சொல்ற இந்த 3 தேகம் மட்டும்தான் இப்ப என்கிட்ட இருக்கு.
விஸ்வாமித்ர உவாச்ச ததாபி खलु दातव्या त्वया मे यज्ञदक्षिणा विशेषतो ब्राह्मणानां हन्त्य दत्तं प्रतिश्रुतम्. ஆனாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சொன்ன கொடுக்கறேன்னு சொன்ன, அதனால தாத்தவ்யம் கொடுத்துதான் ஆக வேண்டும். தவ்யம் அப்படிங்கிறது ஒரு பிரத்யேகம், கொடுத்துத்தான் ஆகணும். நீ நீ எனக்கு யஜ்ஞத்துக்கு தட்சிணை கொடுக்கறேன்னு சொன்ன இல்லையா, அதனால நீ கொடுத்துதான் ஆகணும். விசேஷத்தா விசேஷமா பிராமணர்களுக்கு நீ ஏதாவது கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலன்னா அந்தி அத உனக்கு அழிவுதான் வரும், அதனால நீ கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்ற. யாவத்தோஷோ ராஜசூயே பிராமணானாம் பவேந்திருப்ப தாவதேவ து தாத்தவ்யா தட்சிணா ராஜசூயிக்கு. ஏதோ ஒரு இத்தனோடு கொடுத்தேன் அப்படின்னு எல்லாம் கொடுக்கறது கூடாது, கிடையாது. இந்த ராஜசூய யாகத்துல அந்த ரித்விக்குகளுக்கெல்லாம் எது சந்தோஷம் அளிக்குமோ அந்த அளவுக்கு நீ எனக்கு தட்சிணையானது கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ற. प्रतिश्रुत्य च दातव्यं योद्धव्यं चाततायिभिः रक्षितव्यास्तथा चार्ताः त्वयैव प्राक् प्रतिश्रुतம். நீதானே எனக்கு முன்னாடி சொன்ன, எப்படி முன்னாடி ஹரிಶ್ಚಂದ್ரர் சொன்னாரோ அதே கேக்குறார். யாருக்கெல்லாம் நான் கொடுக்கறேன்னு சொன்னோன்னா அது நான் கொடுப்பேன், உறுதி அளிச்சிருக்க நீ எனக்கு. அப்புறமா யோத்தவ்யம், யாரெல்லாம் ரொம்ப கெட்டவர்களா இருக்காரோ அவர்களை நான் சண்டை போடுவேன்னு சொன்னேன். அப்புறம் யாரை நான் காப்பாத்துவேன்னு சொன்னேன், ஆர்த்தாக ரொம்ப தீனர்களா துக்கமா இருக்கிறவர்களை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு நீதான் முன்னாடி சொன்ன, அதனால செய்யணும் அப்படிங்கிற. ஹரிಶ್ಚಂದ್ರ உவாச்ச பகவன் சாம்பிரதம் நாஸ்தி தாஸ்யே காலக்கிரமேணத்தே பிரசாதம் குரு விப்ரர்ஷே தத்பாவம் அனுசிந்திய ஹே பகவன், இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் தான் நான் கொடுத்துட்டேனே. வேணும்னா உங்களுக்கு காலக்கிரமேண கொஞ்ச நாள் எனக்கு நேரம் கொடுங்க, நான் கொஞ்ச நாள்ல அது உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களோ எனக்கு நல்லது பண்ணுங்கோ, எனக்கு அனுசரிச்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிற. விஸ்வாமித்ர உவாச்ச கிம் பிரமாணோ மயா காலஹா பிரதீக்ஷ்யஸ்தேந்திர ஜனாதிப சீக்கிரமாச்சக்ஷ்வசாபாக்னிஹி அந்யதா துவாம் பிரதக்ஷ்யதே. சரி, நான் கொஞ்ச காலம் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம்னா எவ்வளவுன்னு சொல்லணும்ல. சோ அதனால எவ்வளவு காலம் நான் பிரதீட்சா பண்ணட்டும், எவ்வளவு காலம் நான் நீ கொடுப்ப அப்படின்னு காத்துட்டு இருக்கட்டும், அதை எனக்கு உடனே சொல்லு, சீக்கிரமா அது சொல்லு, சீக்கிரமா சீக்கிரம் சொல்லு, இல்லாட்டி என்னோட சாபாக்னியானது உன்னை எரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்ற. ஹரிಶ್ಚಂದ್ರ உவாச்ச மாசேன தவ விப்ரர்ஷே பிரதாசே தட்சிணாதனம் சாம்பிரதம் நாஸ்தி மே வித்தம் அனுஜ்ஞாம் தாத்தும் அர்ஹசி. ஒரு மாசம் சமயம் கொடுங்க ஹே விப்ரர்ஷே, நான் உங்களுக்கு அந்த தட்சிணைக்கு வேணும் தனத்தை கொடுத்துடுறேன். இப்ப சாம்பிரதம் அதுனா இதானே என்கிட்ட இல்லையே, என்கிட்ட நாஸ்தி, என்கிட்ட வித்தமானது தனமானது இல்ல, அதனால எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு கேட்டுக்கிற. விஸ்வாமித்ர உவாச்ச கச்ச கச்ச நிருபஸ்ரேஷ்ட ஸ்வதர்மம் அனுபாலய சிவஸ்ச தேத்வா பவது மா சந்து பரிபந்தினஹ. கச்ச போயிட்டு வா ஹே நிருபஸ்ரேஷ்ட, கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறார். உன் தர்மத்தை நீ பாலனம் பண்ணு, ஸ்வதர்மம், எப்பொழுதுமே ஸ்வதர்மத்தை விட்டுறக்கூடாது, உன் தர்மத்தை பாலனம் பண்ணு. உன்னுடைய உன்னுடைய வழியில சிவகான மங்களம் மங்களமே உண்டாகட்டும், எந்த தடைகளும் வராம இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற. பக்ஷிண ஊச்சுஹு அனுஜ்ஞாதஸ்ய கச்சேதி ஜகாம வசுதாதிபஹ பத்யாம் அனுச்சிதா கந்தும் அன்வகச்சத தம் பிரியா. அனுஜ்ஞாதா, இவர் இப்படி சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வசுதாதிபா, அந்த எல்லா பூமிக்கும் ராஜாவா இருக்கிற அந்த ஹரிಶ್ಚಂದ್ರனானவர் கிளம்புறார். எப்படி கிளம்புறாரு அப்படின்னா, பத்யாம் அனுச்சிதா, காலால நடக்கிறதுக்கு அவளுக்கு அர்ஹதையே இல்லை, அவள்லாம் காலால நடக்கலாமா, அப்படிப்பட்ட பத்தினியோட சேர்ந்துட்டு தன்னோட பத்தினி பின்னாடியே வராலாம். அப்படிப்பட்டவர் கிளம்புறாரு. இதை நம்ம படிக்கும் போது ராமர் கிளம்புறது ஞாபகம் வருது நமக்கு. அப்படி கிளம்புறார் இந்த ஹரிಶ್ಚಂದ್ರ. தம் சபாரியம் நிபஸ்ரேஷ்டம் நிர்யாந்தம் சசுதம் புராத் திருஷ்டுவா பிரச்சுக்ரஷு பௌராஹ ராஜ்ஞைவானுயாயினஹ. அப்போ இப்படி தன்னோட பாரியையோடையும் சுதன் புத்திரனோடையும் கிளம்புற தன்னுடைய ராஜாவை பார்த்துட்டு அந்த பௌராக அந்த இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் அழறாளாம். ஐயோ, இப்படி போட்டு நல்ல ஒரு ராஜா கிளம்புறாரே அப்படின்னு அழறார்களாம். ஹாநாத, இவர்களுக்கு அவர் போயிட்டாருன்னா நாதன் இல்லாம போயிடுமே. ஹாநாத கிம் ஜஹாஸ்மியஸ்மான் இத்யார்த்தி பரிபீடிதான் துவம் தர்ம தத்பரோ ராஜன் பௌரான் அனுகிரக கிருத்ததா. ஹே நாத அப்படின்னு கூப்பிடுறார்கள், எங்களை இப்படி விட்டுட்டு போறீர்களே, எங்களை நான் உங்களுடைய ஜனங்களாச்சு, எங்களை இப்படி கஷ்டப்படுத்தி இப்படி தர்மத்துக்காக நீங்க போறீர்களே அப்படின்னு அழறாங்க.
நயாஸ்மானபி ராஜர்ஷே எதி தர்மம் அவேக்ஷசே முகூர்த்தம் திஷ்ட ராஜேந்திர பவதோ முக பங்கஜம். எங்களையும் கூட்டின்னு போ. நயாஸ்மானபி, எங்களையும் கூட்டிட்டு போய் ராஜர்ஷி, நீங்களோ தர்மத்தைக்காக போகிறீர்கள், அதனால நாங்களும் உங்களோடயே வந்துகிறோம். இல்ல கொஞ்ச நாள் நில்லு, முகூர்த்தம் திஷ்ட, கொஞ்சம் நில்லுங்க. ஏன்னா உங்களுடைய அந்த முக பங்கஜம், அந்த பங்கஜம் மாதிரி தாமரை மாதிரி இருக்கிற அந்த முகத்தை நாங்கள் ஒரு வாட்டி பார்த்து கொள்கிறோம். பிபாமோ நேத்ர பிரமரைஹி கதா திரக்ஷ்யாமஹே புனஹ யஸ்ய பிரயாதஸ்ய புரஹ யாந்தி பிருஷ்டே ச பார்த்திவாஹ. நான் எங்களுடைய கண்கள்ங்கிற வண்டுனால உங்க முகம்ங்கிற தாமரையிலேருந்து அந்த ரசத்தை நன்றாக குடிச்சு கொள்ளுகிறோம், அப்படி நன்றாக பார்த்து கொள்ளுகிறோம். ஏன்னா திரும்பி நாங்க உங்களை எப்ப பார்ப்போமோ தெரியாதே, ஏன்னா நீங்கள் இங்க இருந்த புறத்திலேருந்து வெளியில போகிறீர்களே அப்படின்னு கேட்கிறார்கள். இப்படி தன்னுடைய பாரியையோடையும் குழந்தையோடையும் இப்படி பத்யா காலால நடந்து போற அந்த ராஜாவை பார்த்துட்டு எல்லோருக்கும் ஒரே அழுகையா வருதாம். ஏஷ பத்யாம் ராஜேந்திரஹ ஹரிஷ்சந்திரோத்ய கச்சதி ஹா ராஜன் சுகுமாரம் தே சுப்ரூ சுத்வச்சமுத்னசம். இப்படி உன்னுடைய மனைவியானவள் எப்படிப்பட்டவள்? சுகுமாரஹா. ஹரிஷ்சந்திரனும் ஆகட்டும், மனைவி குழந்தைகள் எல்லாம் சுகுமாரஹா, அவள் எல்லாம் ரொம்ப அந்த வேலைகள் எல்லாம் செய்து பழகாதவர்கள். சுப்ரு, அழகிய தோலும் மெதுவும் உடையவர்களே, நீங்கள் எல்லாம் இப்படி பத்யாம் கச்சதி, இப்படி போகிறீர்களேன்னு ஹா அப்படின்னு அழுகிறார்கள். பதீபாம் சுபரிக்ளிஷ்டம் முகம் கீதிருக் பவிஷ்யதி திஷ்ட திஷ்ட நிருபஸ்ரேஷ்ட ஸ்வதர்மம் அனுபாலய. நீங்க உங்களோட போகிற வழியில பாம்சு தூசியானது வந்ததுன்னா உங்க முகமெல்லாம் எப்படி வாடி போயிடுமே, அதனால இருங்கள், திஷ்ட திஷ்ட போயிடாதீர்கள், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாராம். ஏன்னா உன்னுடைய தர்மமானது என்னது? எங்களை ரக்ஷா பண்ணறது உங்களுடைய தர்மம், அதனால நில்லுங்கள் அப்படிங்கிறார்கள். ஆந்திருஷன்ஸ்யம் பரோ தர்மஹ க்ஷத்ரியாணாம் விசேஷதஹ கிம் தாரைः கிம் சுதைர்நாத தனைர் தான்யைரதாபி வா. இந்த ராஜாவோட தர்மம் என்னது? க்ஷத்ரியாணாம் விசேஷதா. க்ஷத்ரியாணாம் தர்மம் என்னதுன்னா தயை. எல்லார் மேலேயும் ஒரு தன்னுடைய கீழே இருக்கிறவர்கள்கிட்ட ஒரு தயை வேணும், அஹிம்சா இருக்கணும் அவர்கள்ட்ட. அப்படிப்பட்ட தர்மமானது, அதை விட்டுட்டு இப்படி தாரஹா சுதாஹா அப்படி எல்லாரையும் விட்டுட்டு நீங்க போற தனைஹி தானியேஹி, ஒரு தர்மம் தான் முக்கியம், மிச்சதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார்கள். சர்வமே தத் பரித்யஜ்ய சாயா பூதா வயம் தவ ஹா நாத ஹா மகாராஜ ஹா சுவாமின் கிம் ஜஹாசினஹ. இப்படி நாங்களோ உங்களுடைய சாயா மாதிரி, உங்களுடைய நிழல் மாதிரி இருந்தவர்கள், இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றீர்களே, எங்களை விடுறீர்களே, ஹே நாத, ஹே மகாராஜா, ஹே சுவாமின்னு அப்படின்னு அந்த ஜனங்கள் எல்லாம் கதறான். यत्र त्वं तत्र हि वयं तत् सुखं यत्र वै भवान् नगरं तत् भवान् यत्र तस्वर्गो यत्र नो नृपः. यत्र त्वं, நீ எங்க இருக்கியோ, தத்ர ஹி வயம், அங்கதான் நாங்களும் இருப்போம். தத் சுகம் எத்திர வை, எங்க நீங்க இருக்கீங்களோ அங்கதான் எங்களுக்கு சுகத்தோட இருக்க முடியும். நகரம், நீங்க இருக்கிற இடம் தான் எங்களுக்கு நகரம். ஸ்வர்கா, எங்களோட நிருபஹ, எங்களுடைய ராஜா எங்க இருக்காரோ அதுதான் எங்களுக்கு ஸ்வர்க்கம். इति पौरवच श्रुत्वा राजा शोक परिप्लुतः அதிஷ்டத் ததா மார்கே தேஷாமேவானுகம்பயா. அவர்கள் இப்படி எல்லாம் அழுத உடனே அந்த ஒரு அனுகம்பா, ஒரு கருணையானது வந்ததுனால அவர் கொஞ்ச நாளி அங்க நின்னாரா அந்த ராஜாவானவர். இப்படி ரொம்ப சோகத்தோட இருக்கிற, இப்படி இந்த ராஜா ரொம்ப அவர் தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் அழுத உடனே இவருக்கும் ரொம்ப கஷ்டமாயி கொஞ்ச நாளி நிக்கிறாராம். இத பாக்குறார் விஸ்வாமித்ரர். விஸ்வாமித்ரோபி தம் திருஷ்டுவா பௌரவாக்கியாகுலீகிருதம் ரோஷாமர்ஷ விவருத்தாக்ஷஹ சமாகம்ய வச்சோப்ரவீத். இத பார்த்துட்டே இருந்த விஸ்வாமித்ரர் பாக்குறார், அவருக்கா கோபம் வருது. விவருத்தாக்ஷா, கண்ணெல்லாம் பெருசாக்கிண்டு வந்து ராஜா கிட்ட சொல்றாராம். திக்த்வாம் துஷ்ட சமாச்சாரம் அன்ருதம் ஜிம்ம பாஷினம் மம ராஜ்யம் ச தத்வாயஹ புனராக்ரஷ்டுமிச்சசி. திக், உன்னை நிந்தை பண்ணிக்கிறேன், ஏன்னா துஷ்ட, நீ ரொம்ப துஷ்டன், ஏன்னா நீ சரியான அன்றுதான், நீ சொன்னதெல்லாம் பொய், நீ வஞ்சனையோட என்ன பேசி என்கிட்ட ராஜ்யம் தரேன்னு சொல்லிட்டு திரும்பி அதை நீ பறிக்கிறதுக்கு ஆசைப்படுற அப்படிங்கிறாராம். யுக்துக்த பருஷம் தேன கச்சாமி தே சவே பதுஹு ப்ருவன்னேவ யயோ சீக்ரம் ஆகர்ஷந்தைதாம் கரே. இப்படி ஒரு பருஷமான ரொம்ப கொடுமையான வார்த்தைகளை கேட்ட அவர் நடுங்கிட்டாரா அந்த ராஜாவானவர். அதனால தோ சீக்கிரமா தோ கிளம்புறேன் அப்படின்னு தன்னுடைய பிரியையான தன் மனைவியோட கையை இழுத்துண்டே அவர் சீக்கிரமா போகிறாராம். கர்ஷதஸ்தாம் ததோ பாரியாம்
சுகுமாரீம் ஸ்ரமாதுராம் சஹசா தண்டகாஷ்டேன தாடயாமாச கௌஷிகா. இப்படி அவர் இழுத்துட்டு போற தன்னுடைய மனைவியை இழுக்கும் போது அவள் எப்படிப்பட்டவள்? சுகுமாரி, சுகுமாரியா இருக்கிற அவள் இது மாத்துரம், ஸ்ரம மாத்துரம், ரொம்ப கஷ்டமாயில அவளுக்கு அப்படி இழுக்கும் போது. அத உடனே திடீர்னு என்ன பண்ணாரா, அந்த கௌஷிகரான விஸ்வாமித்ரர் ஒரு ஒரு குச்சி எடுத்து அவளை அடிக்கிறாராம். அடிச்ச உடனே தாம் ததா தாடிதாம் திருஷ்டுவா ஹரிஷ்சந்திரோ மஹீபதிஹி கச்சாமீத்யாக துக்கார்த்தா நான்யத் கிஞ்சித் உதாஹரத். இப்படி அவளை அடித்து அதை பார்த்த உடனே ஹரிஷ்சந்திரனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுறதா. தோ போகிறேன் அப்படின்னு துக்கத்துல ரொம்ப துக்கி ஆயிட்டு சொல்றாராம், தோ கிளம்புறேன் அப்படின்னு. ஒண்ணுமே வேற எதுவும் அந்த முனிவரை எதிர்த்து ஒண்ணும் பேசாம கிளம்புறாராம். अथ विश्वे तदा देवाः पञ्चप्राहो कृपालवः விஸ்வாமித்ர சுபாபோயம் லோகான் கான் சமவாப்சியதி. அப்போ அந்த விஸ்வே தேவர்கள்னு அந்த 5 விஸ்வே தேவர்கள் இதை பாக்குறார்களாம். அவளுக்கோ ரொம்ப கிருபாலவகா, ரொம்ப தயை உள்ளவர்கள். இந்த விஸ்வாமித்ரனானவன் சுபாபகா, சரியான பாப்பியாக இருக்கிறானே, எந்த தான் லோகத்தை இவன் அடைவானோ, இப்படி கஷ்டப்படுத்துறானே இந்த ராஜாவையும் மனைவியும் அப்படின்னு பேசிக்கிறாளாம். येनायं यज्वनां श्रेष्ठः स्वराज्यादवरोपितः कस्य वा श्रद्धया पूतं सुतं सोमं महाध्वरे पीत्वा वयं प्रयास्यामः முதம் மன்ன புரஸ்தரம். இந்த ராஜா எப்படிப்பட்டவன்? நிறைய யாகத்தை எல்லாம் செய்வித்தவன், நிறைய பேருக்கு நிறைய பிராமணர்களை வைத்து யாகம் செய்வித்தவன். எவ்வளவு ஸ்ரத்தையா அவன் செஞ்சான். அதுல இருந்து சோமரசத்தை எல்லாம் குடித்தவர்கள் தானே நாம். இப்படிப்பட்ட அந்த ஒரு ராஜாவை இந்த விஸ்வாமித்திரர் இவ்வளவு தண்டிக்கிறாரே அப்படின்னு பேசிக்கிறாராம். பக்ஷிண ஊச்சுஹு இதி தேஷாம் வச்ச ஸ்ருத்வா கௌஷிகோ திதృஷான்விதः தசாப தான் மனுஷ்யத்வம் சர்வே யூயம் அவாப்சியத. இப்படி இந்த வச்சதா இந்த 5 பேர் இப்படி சொல்றதை கேட்டோடனே கோபம் வருது விஸ்வாமித்திரர். உடனே சொல்றார், சாபம் கொடுக்கிறார், நீங்க 5 விஸ்வ தேவர்களும் மனுஷத்தியம், நீங்க மனுஷர்களாக பிறப்பீர்கள் அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். பிரசாதிதश्च தைः प्राह पुनरेव महामुनिः மானுஷத்வேபி பவதாம் பவித்ரி நைவ சந்ததிः. அப்புறம் அவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த மகாமுனிவராயிருக்கிறவர், நீங்க மனிதர்களா ஆனாலும் உங்களுக்கு சந்ததின்னு யாரும் மனித பிறவியில இருக்காது அப்படின்னு சொல்றாராம். நதார சங்கிரஹைவ பவிதா ந சமத்சரஹா காமக்ரோத விநிர்முக்தாக பவிஷ்யத சுரா புனஹா. நீங்கள் அங்கே மனைவிமார்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கவும் மாட்டார்கள். அங்க எந்த ஒரு கெட்ட மத்சரம், உங்களுக்கு காமம் குரோதம் அப்படி எதுவும் இல்லாமல் நீங்கள் திரும்பியும் சுரர்களா தேவர்களாக திரும்பி வந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்ற. ததோவதேருரம்ஷேஹே ஸ்வைஹி தேவாஸ்தே குருவேஷ்மணி திரௌபதி கர்ப்பசம்பூதாக பஞ்சவை பாண்டு நந்தனாகா. இப்படி அந்த 5 விஸ்வே தேவர்களும் இப்படி அவர் சபிச்ச உடனே அவர்கள் எல்லாம் இந்த குரு வம்சத்துல வந்து பிறக்கிறார்களாம். திரௌபதியோட கர்ப்பத்துல 5 பாண்டவர்களோட பாண்டு நந்தனாக, பாண்டவர்களோட 5 குழந்தைகளாக இவர்கள் பிறக்கிறார்கள். ஏதஸ்மாத் காரணாத் பஞ்ச பாண்டவேயா மகாரதாः நதார சங்கிரகம் பிராப்தாக சாபாத்தஸ்ய மகாமுனேஹே. ஏதஸ்மாத் காரணாத், இந்த காரணத்தினாலதான் இந்த பாண்டவேயர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பாண்டவர்களுடைய இந்த 5 புத்திரர்களும் மகாரதார்களா இருந்தாலும் அவர்கள் எந்த மனைவிமார்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. இந்த சாபம் முனிவரோட சாபத்தினாலதான் அப்படின்னு சொல்ற. ஏதத்தே சர்வமாக்கியாதம் பாண்டவேய கதாஸ்ரயம் பிரஷ்னம் சதுஷ்டயம் கீதம் கிமன்யத் ஸ்ரோதும் இச்சசி. சோ இப்படி நீ கேட்டதுக்கெல்லாம் ஜெய்மினி முனிவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அந்த பட்சிகள் சொல்றது, நீ கேட்டதெல்லாம் நான் சொல்லிட்டேன். 4 கேள்வி கேட்ட 4வது கேள்வியா இருந்த கேள்விக்கு பதிலும் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதி பிரதமோத்தியாயா. இப்படி ஆரிய சரித்திரத்துல 1வது அத்தியாயம் முடியறது. மார்க்கண்டேய புராணத்துல 7வது அத்தியாயம் முடியறது. இத கேட்ட உடனே ஜெய்மினிக்கோ வேற கேட்க வந்தார். ஆனாலும் இந்த ஹரிஷ்சந்திர புராணத்தை பாதியில விட மனசு இல்ல. அதனால இன்னும் என்ன நடக்கிறதுன்னு கேட்க போறார். அது 8வது அத்தியாயமா மார்க்கண்டேய புராணத்திலயும் 2வது அத்தியாயமா இந்த ஆரிய சரித்திரத்திலயும் இருக்கு. இத அடுத்த வாட்டி நம்ம பார்க்கலாம். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ குருப்யோ நமஹ.